வாங்க. என்னாச்சு? நான் சொன்னலங்க அத்தைக்கு ஐயோ, நல்லா பெரியம்மா. ஆயிடுச்சு. அங்க அம்மா. பாருங்க. ஐயோ மா 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 என்னாச்சு? மா கண்ணு தரமா பெரியம்மா மா மா அக்கா ஏத்தா என்னதாச்சு எழுந்திருக்கா. கண்ண தோறத்தா அக்கா. மா என்னாச்சுமா எழுந்துருமா என்னது? அம்மா மா மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சு உன்னை சாவடி அடிச்சிருப்பேன். இப்படியாடி ஒருத்தங்களை பயன்படுத்தி அவங்க உயிரோட விளையாடுவ? இல்லங்க அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. அத்தை பாம்பு பாம்புன்னு பதறி அடிச்சு நின்னாங்க. நான் பார்த்தேங்க, என் 2 கண்ணால பார்த்தேன். ஐயோ எல்லாரும் என்ன நம்புங்க, அத்தை நடிக்கிறாங்க. ஸ்வேதா போதும் நிறுத்து. அண்ணா முகத்துல தண்ணி தெளின பெரியம்மா எந்திரிங்கம்மா பெரியம்மா ஒண்ணும் இல்லல்ல. ஒண்ணும் இல்ல. டேய் பெரியம்மா இது லப்பர் பாம்பு. இங்க பாருங்க இது சும்மா. டேய், அதை தூக்கி போடா. அம்மாவை தூக்குடா. வாங்க பெரியம்மா. பாத்துமா மா ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, ரிலாக்ஸ். தப்பு என் மேலதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஏம்மா என்னம்மா பேசுற நீ? இவ பண்ண தப்புக்கு நீ என்னம்மா பண்ணுவ? இல்ல, நான் இங்கே இருந்திருக்கணும். இவங்களை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் இருந்திருந்தா அத்தை இப்படி கீழே விழுந்திருக்க மாட்டாங்கல்ல. பயப்படாதீங்க அத்தை. இனிமே நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். ஏண்டி படுத்த படுக்கையா கிடந்த என் பேத்திய பாம்ப காட்டி பயமுறுத்தி இருக்கியே, கட்டில இருந்து கீழே விழ வச்சிட்டியே. ஏற்கனவே அவளுக்கு தலையில அடிபட்டு சாக புடைக்க கிடக்குறா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போயிருந்தா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அது முதல்ல உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ம்? அத்தையால பேச முடியும்னு உங்களுக்கு தெரியாது, அத்தையால நடக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாது. 3 பேரும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடிட்டு இப்ப மனசாட்சியை பத்தி என்கிட்ட பேசுறீங்களா? போதும், நிறுத்துறீங்களா? இது மாதிரி ஏதாவது பண்ணீங்க அண்ணின் கூட பார்க்க மாட்டேன். ஏம்மா இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? உனக்கெல்லாம் வீட்டுல வேற வேலையே இல்லையா? அண்ணி நாடகம் ஆடுறாங்கன்னு நிரூபிச்சு நீ இந்த வீட்டுல என்னத்தை சாதிக்க நினைக்கிற? வேற என்ன அசிங்கத்தை தான். இப்படிதான் போன வாட்டி போட்டோவை காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் பில்டப் கொடுத்து கடைசியில என் அக்கா பொண்ணு முகத்தை குரங்கு மாதிரி ஆக்கி அசிங்கம் பண்ணா. ஏன்டா செந்தில், எப்படிடா இவளை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க? இந்தாடா முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியில துரத்து. இன்னைக்கு ரப்பர் பாம்பை விட்டவ நாளைக்கு நெசமான பாம்பியை விட்டு உங்க அம்மாவை கொன்னாலும் கொன்றுவாடா. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? ஏய் வாய் மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. நீங்க சொல்றத இந்த வீட்ல யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க கூட க்ளோஸா இருக்காங்களே இவங்க 2 பேரு, இவங்களே அதை நம்பலைனா அப்ப நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய பொய்யா இருக்கும். போய் வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்க. போங்க. ஒரு நிமிஷம் இந்தாங்க போங்க. பாத்தா கண்மணி உட்காரு. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பாக்கு வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொட்டைப்பாக்கையும் கொழுந்து வெத்தலையும் என்னைக்காவது வாயில போட்டிருக்கியா? போட்டா வானத்திலேயே பரப்பத்தா. உனக்கு ஒண்ணு மடிச்சு தரவாத்தா? ஷோ அதெல்லாம் வேண்டாம், நான் தூங்க போறேன். சரி போய் தூங்கு. அதான் எப்படி தூங்குறது? நீங்க எழுந்தா தானே நான் பாய் போட முடியும். நீ வேற எங்கேயாவது போய் பாய போட்டுக்க. நாங்க இன்னைக்கு சிவகாமிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவங்களுக்கு மாத்திரை கொடுத்திருக்கேன். அவங்க தூக்கத்தை கெடுக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நீங்க போய் படுத்துக்கோங்க, போங்க. அட நீ வேற, அவளே தூக்கம் வராம சளிப்போட உட்காந்துக்கிட்டு இருந்தா. நாங்கெல்லாம் ஊர்க்கதைய பேசினதுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல சிரிப்பே வந்துச்சு. நீ போ, நாங்க பேசி அவளை தூங்க வச்சிருவோம். எங்க பேச்சு தான் இப்ப அவளுக்கு தாலாட்டு. நீ போய் ஒரு ரூம்ல தூங்குதா.
நாங்க ஊருக்கு போயிட்டா சிவகாமியோட சந்தோஷமா பேச முடியுமா? நேதமா அவ கூட தானே தூங்குற. இன்னைக்கு நாங்க தூங்குறோம், நீ உன் ரூம்ல போய் படுத்துக்க. அதுக்கு இல்ல பாட்டி. சொல்றாங்கல்லதா, உனக்கு தான் ரூம் இருக்குல்ல, அங்க போய் படையேன். அதை விட்டுட்டு பெரியவங்க கிட்ட வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்க. வயசுக்கு மரியாதை கொடுத்தா இந்த கிழவிங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஓவரா ஆடுறாங்க. அந்த ரூம்ல போய் படுக்கணுமாமா. என் நிலைமை புரியாம விளையாடுறாங்க. என்னத்த பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. வேற வழியே இல்ல, கிச்சன்ல போய் தான் படுக்கணும். இவர் என்ன இப்படி குழட்ட விடுறாரு? மாவரைக்கிற மிஷினை விட சத்தம் ரொம்ப மோசமா இருக்கே. எங்க எப்படி நம்ம தூங்குறது? வெளியே போட்டிக்குள்ள போய் படுப்போம். மனுஷங்க தான் எனக்கு எதிராக சதி பண்றாங்கன்னா இயற்கையும் வேற இப்படி சதி பண்ணுதே. இப்ப நான் எங்க போய் தூங்குறது? உன் புருஷன் கூட ரூம்ல போய் படுத்து தூங்குறதுல உனக்கு என்னத்தா பிரச்சனை? பாட்டி அதுக்கு இல்ல. வா. ஐயோ நீ வா. வா. பாட்டி வா வேண்டாம் வா பாட்டி. வா. வா. பாட்டி பாட்டி வேண்டாமே. போத்தா. பாட்டி ப்ளீஸ். போ 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 போ. என் அன்பு, ஏலே பாட்டி, என் அன்பு, கதவு தரடா. இதோ வரேன் பாட்டி. சும்மா கேளுங்க பாட்டி. ஏ அன்பு, இவ ஓம் பொண்டாட்டி தானே? ஆமா பாட்டி. நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? படுக்க இடம் இல்லைன்னு எங்க படுக்கிறதுன்னு தெரியாம உன் பொண்டாட்டி வீடு முழுக்க அலைஞ்சுக்கிட்டு திரிகிறா. வெளியில வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வான்னு இவள ஆசையா கூப்பிட்டு படுக்க வைக்காம நீ வாட்டுக்கு சொகுசா கதவை பூட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க. இதுதானடா புருஷ லட்சணம்? இல்ல பாட்டி, நான் இன்னும் தூங்கவே இல்ல. அப்ப இவளையும் கூப்பிட்டு தூங்க வை. போ போ. அது வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டி உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? சும்மா நடிக்காதீங்க. இதுவும் உங்க பிளான் தானே? கண்மணி, இப்ப கூட நீ தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. பாட்டிக்கு எந்த அளவுக்கு என்ன பிடிக்குமோ அதே அளவுக்கு உன்னையும் பிடிக்கும். ஊர்ல இருந்து வந்த மத்த பாட்டிகளுக்கு முன்னாடி நீ நானும் முறைச்சுக்கிட்டு நின்னா நந்தவனம் பட்டியல நமக்கு கொடுத்த முதல் மரியாதைக்கு அவமரியாதை ஏற்பட்டுரும்ல. அது எப்படி அவங்க விட்டு கொடுப்பாங்க? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கிறத பார்த்து அந்த கிழவிங்களுக்கு பூரிச்சு போனாதானே என் பாட்டிக்கு அது பெருமையா இருக்கும்ல.